ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸாம் உங்களுக்கு இருக்கும். நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லாம் பண்ண பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ஸில் எப்படி ஹை மார்க்ஸ் எடுக்குது அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்கிறேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தானே பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மே 2024 எக்ஸாம்ஸ் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி ஹை மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கும், நாளைக்கு கொஸ்டின் எப்படி கேட்டுருவாங்களோ, இல்லை வந்து டிஃபிகல்ட்டாக கேட்டுருவாங்களா, இல்லை நம்ம படித்ததை அப்படியே உல்ட்டாவாக கேட்டுருவாங்களோ, கொஞ்சம் கஷ்டமாக வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்ம படிச்சிருக்க கொஸ்டின்லாம் மறக்கிற மாதிரி இருக்குது, ஒருவேளை நம்மளுக்கு எக்ஸாம்ஸில் மறந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம்லாம் உங்களுக்குள்ள இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பயத்தெல்லாம் தூக்கி வச்சுருங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும், ஈஸியாக தான் வரும். ஸோ எப்போயுமே ஒரு கொஸ்டின் மறக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் நிறையா படிச்சிருப்பீங்க. ஸோ ஆனால் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து அது ஞாபகம் வந்துடும். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக அதை ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸ்டார்டிங் மறந்துருச்சு அப்படின்னா ஃபுல் கொஸ்டினுமே உங்களுக்கு மறக்கிற சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹிண்ட்ஸ் மாதிரி வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நாளைக்கு எக்ஸாம்ஸ்க்கு தேவையான ஸ்டேஷனரிஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் மினிட்ல பண்ணுற தப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் அந்த புக்ஸை பார்க்குறப்போ லாஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா எல்லாமே நிறைய டாபிக்ஸ் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிடைச்ச லீவில் எல்லாமே நல்லா படிச்சிருக்கீங்க அப்படின்னா நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் உங்களை படிக்கிறப்போ ஒரு மைண்டில் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், இப்போ படிக்கிறோம், கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணிடுவோன்னு. சப்போஸ் நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் தான் படிச்சிருக்கீங்க, அதிலே வந்து பாதி இது படிக்கல அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறப்போ கண்டிப்பாக நிறைய டாபிக்ஸ் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா அவனை புரிஞ்சுக்கணும். உங்கள் கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் தான், அதில் உங்களுக்கு சாய்ஸில் தான் வந்து வரப்போகுது. அதனால் நீங்கள் வந்து 2 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னாலும் அதில் வந்து ஒரு சாய்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் 100 கொஸ்டின் பார்த்துட்டு போய் ஒரு கொஸ்டின் கூட அட்டன் பண்ண முடியாத மாதிரி இல்லாமல், ஸோ 2 கொஸ்டின் பார்த்தாலும் நீட்டாக ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் படிக்கணும். ஸோ இப்போ ஒரு கடல் இருக்குது அப்படின்னா அந்த கடலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பொருள் வந்து இருக்கும், அதில் ரா மெட்டீரியல்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு தேவையானதை பார்த்தீங்க அப்படின்னா வலை போட்டு தான் வந்து அதில் எடுப்பாங்க. அதே மாதிரி தான் உங்களோட சப்ஜெக்ட்ஸையும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குறப்போ அதுக்குள்ளே நிறையா வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு வலை மாதிரி போட்டு, ஸோ நீங்கள் பர்டிகுலராக கடைசி நேரத்தில் பார்க்குறப்போ இந்த கொஸ்டின்லாம் வரும் போல் இருக்கே, ஸோ இந்த கொஸ்டின் நிறையா இம்பார்ட்டன்ட் மாதிரி இருக்குது, நம்ம ஒன்றுமே படிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த கொஸ்டின்லாம் நிறையா படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு யூனிட்லேயே 10 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 யூனிட்ஸை கடைசி கவர் பண்ண முடியாத மாதிரி போயிடும். ஸோ நான் சொல்கிற எல்லாமே கடைசியாக நீங்கள் இப்போ கவர் பண்ணுறப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா யூனிட்லையுமே பர்டிகுலராக செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு கடலில் எப்படி வலை போட்டு பர்டிகுலராக அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு எந்த கொஷின் கண்டிப்பாக வரும்னு தெரியுதோ அந்த கொஷினை ஃபுல்லாக செலக்ட் பண்ணி படிங்க. ரொம்ப முக்கியமான ஒன்று, 5 யூனிட்லேயுமே நீங்கள் கவர் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு 2 யூனிட் 3 யூனிட்னு சொல்லிட்டு அதிலே பர்டிகுலராக எல்லா கொஷின்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் 5 யூனிட்டையுமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் 5 யூனிட்டுமே கவர் பண்ணணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல பார்க்குறப்போ இந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பர்டிகுலராக செலக்ட் பண்ணி படிக்க பாருங்கள். கண்டிப்பாக 5 யூனிட்டுமே கவர் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போனதுக்கப்புறம் கொஸ்டின் பேப்பரை நல்லா ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். சப்போஸ் ஒரு கொஸ்டினில் தப்பு இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டினை வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அதை அட்டன் பண்ண பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த கொஸ்டின் உண்மையாகவே கொஸ்டின் தப்பாக இருந்திருக்கலாம், ஸோ கிரேஸ் மார்க் கூட வரலாம். ஸோ கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ முதல்ல அது தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு டிசைட் பண்ணிவிட்டு ஸோ அது கன்ஃபார்ம் கிரேஸ் மார்க் கூட அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ எல்லா கொஸ்டின் தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டின் லாஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் எப்போயும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் நல்லா தான் பண்ணுவீங்க. ஸோ இருந்தாலும் வந்து எந்த ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் டெஃபினிஷன் கண்டிப்பாக எழுத பாருங்கள். ஸோ அதே மாதிரி உங்களோட பேப்பரை நீட்னஸாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். எக்ஸாம்பிள் கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். ஸோ ஒரு கொஸ்டினே பேராகிராஃபாக எழுதாமல் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் போட்டு நீட்டாக எழுதிங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். உங்கள் பேப்பரை கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு அந்த கண்டென்ட்டை ஈஸியாக தெரிகிற மாதிரி வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணுறப்போ உங்கள் பேப்பர் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பெட்டராக வந்து தெரியணும், அந்த மாதிரி வந்து கொடுக்க பாருங்கள். ஸோ நீங்கள் யாருங்கிறது பேப்பர் கரெக்ட் பண்ண போகிறவங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் காலேஜில் நல்லாவே படிக்கல அப்படின்னாலும் உங்களோட பேப்பரை வந்து நீங்கள் எழுதுறதுல உங்களோட ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு டாப்பர் மாதிரி உங்களோட பேப்பரை வந்து ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்லா வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ண பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அனெக்சர்லாம் கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஸோ மெஜாரிட்டியாக உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க கொஸ்டின் தான் வரும், கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ படிச்சுட்டு இருக்கப்போ அந்த கொஸ்டின் வரதோ அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கொஸ்டினை ஜஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டினை படிக்க முடியல பெருசாக இருக்குது அப்படின்னாலும் அது ஜஸ்ட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவராலாக நாளைக்கு எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். ஆல் த பெஸ்ட், எல்லோரும் நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.